மகாலயபட்சம் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன் உள்ள 15 நாட்கள் மகாலய அமாவாசை. 7/9/2025 ஞாயிறு அன்று பௌர்ணமி. அதை அடுத்த நாள் முதல் 8/9/2025 முதல் திங்கட்கிழமை முதல் 21/9/2025 ஞாயிறு வரை. இதில் முக்கியமானதாக 12/9/2025 வெள்ளிக்கிழமை மகாபரணி, 14/9/2025 ஞாயிறு மத்தியாஷ்டமி. இந்த மகாலய பட்சத்தில் நம் முன்னோர்கள் இங்கு வருவதாக ஐதீகம். அதனால் நம் முன்னோர்களின் திதி அன்று தர்ப்பணம் செய்து அவர்களை வழிபட வேண்டும். அவர்களின் ஆசியை பெற வேண்டும். ஒரு முறை கர்ணன் மேல் லோகம் சென்றபோது அவனுக்கு தட்டில் சாப்பிட பொன்னும் பொருளும் வைத்தார்களாம். இதை எப்படி நான் சாப்பிடுவது என்றதும், நீ பூ உலகில் தானங்கள் நிறைய செய்தாய், ஆனால் அன்னதானம் செய்யவில்லை என்றார்களாம். உடனே அவர்களிடம் இந்திராதி தேவர்களிடம் வேண்டி விடைபெற்று பூலோகம் வந்து அன்னதானம் செய்த காலமே இந்த மகாலயபட்சம் என்றும், நாம் முன்பு விப்ரசித்தன் என்ற வேடனின் பக்தி பற்றி, அதனால் அவனுக்கு கற்பக விருட்சமே கிடைத்தது பற்றியும், அதை இந்திரன் தானமாக கேட்டு வாங்கி சென்ற வரலாறு. அவன் மேல்லோகம் சென்றபோது அவனுடைய முன்னோர்கள் அங்கு தொங்கிக் கொண்டும் செக்கிழுத்தும் கஷ்டப்படுவதை பார்த்து இந்திரனிடம் வினவ, அவர்கள் முன்னோர்களுக்கு எதுவும் செய்யாததால் பித்திருதோஷம் கஷ்டப்படுகிறார்கள் என்றார். உடனே அவர் இந்திரனிடம் விடைபெற்று பூவுலகம் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை விடுவித்தார். அந்த காலமே இந்த மகாலய புண்ணிய காலம் என்பர். முன்னோர்களின் திதி அன்று தர்ப்பணம் செய்யலாம். தெரியாதவர்கள், அன்று செய்ய முடியாத சூழல் உள்ளவர்கள் மகாபரணி, அஷ்டமி அல்லது மகாலய அமாவாசை அன்று செய்வார்கள். இந்த மகாலய அமாவாசை அன்று அவசியம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்திருக்களின் ஆசியை பெற வேண்டும். பித்திரு சாபங்கள் இன்றி வம்சம் தழைத்தோங்க வேண்டும். 21/9/2025 ஞாயிறு அன்று மகாலய அமாவாசை. இது 20/9/2025 சனிக்கிழமை பின் இரவு 1:05 முதல் 21/9/25 ஞாயிறு பின் இரவு 1:45 வரை ஆக ஞாயிறு முழுநாள் அமாவாசை.